செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதாவது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் தேவன் ஏன் அருளினார், எதுக்காக அதெல்லாம் கொடுத்தாருன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஜனங்க போகும்போது அநேக விதமான கேள்விகள் மனுஷனுக்கு தானே வந்துடும். ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி ஆகணும், இதுக்கு என்ன காரணம், பதில் கிடைக்காது. சோர்ந்து போயிடுவாங்க, சில நேரத்தில் குழம்பிடுவாங்க, சில நேரத்தில் இருட்டு ரூமில் கருப்பு பூனையை தேடுற கதையாக அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிடுவாங்க பாருங்க. அதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அழுத்தமோ ஒரு சூழ்நிலையோ ஒரு சிறையிருப்போ ஒரு பிரச்சனையோ போராட்டங்களோ எதிரிகளுடைய படையெடுப்பு இதெல்லாம் வரும்போது தான் நிறைய விதமான கேள்விகள் எழும்பும் பாருங்க. மத்தியில் கர்த்தர் நம்மளை காணாரோ, கைவிட்டாரோ, மறந்து விட்டாரோ, இதெல்லாம் எழும்பும். இது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் பாருங்க. சில கோட்பாடுகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கோட்பாடுகளுடைய விதிமுறைகளை மீறும் பொழுது சில பிரச்சனைகளை மனுஷன் சந்திக்க நேரிடுது. இது கர்த்தர் கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா போன முறை, அது இயற்கையின் பிரமாணங்கள். இந்த இயற்கையின் பிரமாணங்கள் அல்லது கோட்பாடுகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க. இதை ஒரு மனுஷன் அதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறான், அதுக்கு உட்பட்டு தான் அவனை செயலாற்றும்படி தேவன் வைத்தார். இந்த இயற்கையின் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த இயற்கையின் கோட்பாடும் ஆவிக்குரிய கோட்பாடும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வேலை செய்யுது. வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு இந்த இயற்கையின் கோட்பாடுகள் ஒரு பிரச்சனையாகவே மாறுது. ஆனால் ஆவிக்குரிய கோட்பாடுகள், இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவரை விசுவாசிகளால் வரக்கூடிய கோட்பாடுகள், இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகள் இந்த இயற்கையினுடைய கோட்பாடுகளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. பழைய உடன்படிக்கையில் கூட ஆவிக்குரிய கோட்பாடுகளை தேவன் கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் நீங்கள் போய் பாருங்க, ஆவிக்குரிய கோட்பாடுகள் இருக்கும். மோசே வந்த பின்பதாக தான் நியாய பிரமாணம் வந்ததுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகள்ன்றது காலமாக இருக்குது. இது தேவன் நம்பர்களுக்காக தேவன் கொடுக்குறார். ஏன்னா இயற்கையின் கோட்பாடுகள் உடைய ஒரு பிரச்சனையிலிருந்து மனிதன் தப்பித்து கொள்ள அல்லது அதிலிருந்து விடுதலை ஆக்க ஒரு வெற்றி அடைய ஏற்படுது பாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இயற்கையின் கோட்பாடுகளை மதிக்க மாட்டான். பழைய உடன்படிக்கையில் கூட பாருங்க, எல்லாமே எதிர்க்கு போறா பேசிக்கிட்டு ஆப்போசிட்டாவே செஞ்சுக்கிட்டு. நோவா காலத்திலேருந்து பார்க்கலாம். ஏன்னா ஆதாமுக்கு அப்புறம் நீங்கள் நோவாவை கர்த்தர் சந்தித்தார்னு சொல்லும்போது அதில் யாரும் மதிக்கலை, நமக்கே விளங்குது பாருங்க. மழை வரும்னு சொல்லப்படுதுங்க. மழை வரும்னு சொல்கிறது நோவா பேச்சு யாருமே நம்பலை. மழை வரும்பா, உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற வார்த்தையே மனுஷன் மதிக்கலை. அப்போ இயற்கையின் கோட்பாடுக்கு மரியாதை கொடுக்கல, ஆவிக்குரிய கோட்பாடு அவனுக்கு உதவி செய்யலை. அந்த பேழைக்குள்ளாக வர முடியல, நன்மையை காண முடியல, உயர்வை கண்டடைய முடியல, பெரிய பிரச்சனைக்குள்ள மனுஷன் போயிடறான் பாருங்க. இது இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இயற்கையின் கோட்பாடுகள் நம்ம யாருமே மதிக்கிறது இல்லை. மதிக்கிறது இல்லைன்றதை விட சரியான வகையில் கவனம் செலுத்துறது கிடையாது. மதிக்கிறது இல்லைன்றதை ஓவராக எடுத்துக்கலாம், கவனம் செலுத்துறது கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற காரியமோ, உலகத்தில் தேவன் சிருஷ்டித்திருக்கிற காரியமோ, இதனால் வரக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகள், இந்த ஆவிக்குரிய நன்மைகள் எப்படி இந்த இயற்கையினுடைய வளமைகளை நாம் சுதந்திரத்துக் கொள்வது. ஏன்னா இயற்கையினுடைய கோட்பாடுகள் எல்லாமே செல்வம், செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, இன்னைக்கு அபிவிருத்தி, முன்னேற்றம், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய வெற்றிகள், இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையின் கோட்பாடுகள் இருந்து ஆவிக்குரிய கோட்பாடு அடிப்படையில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இல்லைன்னா வராது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு வைங்க, அது இயற்கையின் கோட்பாடுல இருந்து தான் ஆவிக்குரிய கோட்பாடின் வகையில் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய சில நேரத்தில் அந்த சுதந்திரத்தை நம்மளால் காண முடியாது. அப்போ தேவன் இது ரெண்டுத்தையுமே ஒரு கோட்பாடுகளாகவே வைத்தார். இதை ரெண்டுத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளலை
அல்லது ஒன்றோட ஒன்று சரியான வகையில் இயக்க முடியலன்னு சொன்னா கூட பிரச்சனை. நீங்க உலகத்தில் கூட பாருங்க, நிறைய பேர் செல்கிறாங்க, நிறைய பணக்காரர் இருக்கிறான், ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆவிக்குரிய கோட்பாடு அவனுக்கு தெரியாது, இயற்கையின் கோட்பாடை மதிக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறீங்க, நல்ல ஹோட்டலுக்கு போனீங்க, அவன் நல்லா சாப்பாடு கொடுக்குறான், நல்லா கவனிக்கிறான், டீ காஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்க போனீங்கன்னா ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறான், உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹோட்டல் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா தானே பராமரிக்கிறார், நல்லா தானே நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு. அடுத்த முறை நீங்க அங்க போய் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஏன்னு சொன்னா அவர் அந்த கோட்பாடை நல்லா ஃபாலோ பண்றாரு. போன நல்லா சாப்பாடு ருசியா இருக்கணும், ஜனங்களை நல்லா மதிக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், அவங்கள நல்லா வச்சிருக்கணும். அது நமக்கு அடுத்த முறை தானாவே என்ன அங்க போயிடுது. டிஃபன் சாப்பிடணும்னாலும் சாப்பாடு சாப்பிடணும் அங்க போகுது. கரெக்ட். அப்ப அதுல செழிக்கிறாரு. ஆனா ஒரு ஆவிக்குரிய பிரச்சனைகள், அதாவது அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு வீழ்ச்சி, ஏதோ ஒரு வகையில தோல்வி, அல்ல ஏதோ ஒரு எதிரினுடைய தாக்கம், இல்ல பிசாசுடைய தாக்கம், ஏதோ ஒண்ணு நடக்குது பாருங்க. இதுல மனுஷனால நிலை நிற்க முடியுதுல. உடனே மனுஷன் என்ன பண்றான், தேட ஆரம்பிக்கிறான், ஓடுறான். யாராவது நமக்கு நல்ல செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய தகுடுகளை, சாமியாரங்களை, உலகத்துல எங்கெங்கயோ ஓடுறான். ஏன்னா அவன் 50% கரெக்டான கோட்பாடை ஃபாலோ பண்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையின் கோட்பாடு. இன்னும் ஒரு 50% பாருங்க, இந்த ஆவிக்குரிய கோட்பாடை அவன் அதோட இணைக்க மாட்டேன்றான். அதனால இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது உலகத்தில் இருக்கிறவன் என்ன பண்றான், இந்த வரவை பார்க்கறான், அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளதான பிரச்சனைகள் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த தப்பித்துக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தெரியாதனால அவன் நிறைய விதமான இழப்புகளுக்குள்ள போயிடறான். இதுதான் நீதி. நீ சில விஷயத்த நீங்களே கூட உங்களை யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில கூட நல்லா இருக்கணும் நமக்கு ஆசை இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், நல்லா வரணும், முன்னேறணும், செழிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும், நம்ம சூழ்நிலைகளை நல்லா இருக்கணும், பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும், சுகம் ஆரோக்கியம் இருக்கணும், நமக்கு எந்த வியாதி வறுமை இதெல்லாம் வரக்கூடாது நம்ம நினைக்கிறோம். நல்ல காரியம். ஆனா இதுல ஒரு கோட்பாடுகளை நம்ம மதிக்கணும். இது தானா நடந்துடாது. எதுவுமே பாருங்க தானா நடக்கிறது இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, மழை தானா வருது, பிறகு தானா வர்றது இல்லைங்க. மழைக்கு தேவையான கோட்பாடுகளை தேவன் பூமியில வச்சிருக்கிறார். போன வாரம் சொன்னேன், மரங்கள் இருந்தாதான் மழையே வரும். மரம் இல்லைன்னு சொன்னா மழை என்ன பண்ணாது, வராது. இப்ப மரத்துக்கும் மழைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு. மரத்தினுடைய தன்மை மழையினுடைய ஒரு வரவேற்பை ஏற்படுத்துகிறது அல்லது நம்ம கொண்டு வருது. இது ரொம்ப அவசியம். இப்ப இந்த இயற்கையின் கோட்பாடுகள் இயங்குறதே இப்படிதான். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோங்களா. வெயில் காயுது, காலங்கள் வருஷத்துல காலங்கள் சீர்தோர்ச நிலைமைகள் காலங்கள்லாம் வருது இல்லைங்களா. நம்ம வின்டர் சம்மர் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒரு கோட்பாடுங்க, இதை மாத்தலாம் முடியாது. இதை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள். இதை எப்படி சரியான வகையில நம்ம வாழ்க்கையில பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள், அழுத்தங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற வறுமைகள், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத தன்மைகள், முன்னேற முடியாத தன்மைகள், இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடு தான். இந்த இயற்கையின் கோட்பாடுகளை, ஆவிக்குரிய கோட்பாடுகளோ, இது ரெண்டுத்தையும் நம்ம சரியான வகையில பயன்படுத்துவோம், அதை இணைக்கவோ தெரியலன்னு சொன்னா ஒரு பாட்டு நல்லா இருக்கும், ஒரு பாட்டு போயிடும். இல்ல ஒரு பாட்டு நல்லா இருக்கும், ஒரு பாட்டு இருக்காது. ஒரு சில ஆட்கள் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய கோட்பாடு இருப்பாங்க, உலகத்தின் கோட்பாடுகளும் அவங்க அந்த பக்கம் போவே மாட்டாங்க. ஆவிக்குரிய கோட்பாடு மாதிரி இருக்கும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா துதிக்கணும், அது மாத்திரம் இருப்பாங்க. ஆனா அந்த ஆவிக்குரிய கோட்பாடுகள் இயற்கையின் கோட்பாடுகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கா, ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஒரு சில ஆட்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உலகத்தை பத்தி யோசிப்பான். செழிப்பு, காரியங்கள், பணம் வரவு, இந்த மாதிரியே இருக்கும். உலகத்தே வேணா, நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில எடுக்கலாம். ஆனா இந்த ஆவிக்குரிய கோட்பாடின் எண்ணங்களோ ஒரு விரிவாக்கமோ அவனுக்குள்ள வர்றதில்லை. இதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தடுமாற்றம் அல்லது வளர்ச்சி இல்லாத தன்மைகள் வருது. சில விஷயங்கள் நான் உங்களை வாட்சி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு காரியத்தை நான் இதுக்கு எடுத்தேன். ஏன் இந்த ஒரு காரியத்தை நான் எடுத்தேன்னா, இந்த தசம பாகம் காணிக்கை அப்படின்னு வருது இல்லைங்களா, இது ஒரு கோட்பாடு. இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காணிக்கை தசம பாகம் என்பது தேவன் ஒரு கோட்பாடா வைக்கல, ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆப்ஷன் சொன்னா நீங்க செஞ்சா செய்யலாம், செய்யலன்னா விட்டுறலாம், அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, இது ஒரு கோட்பாடு. இது ஏன் இந்த காணிக்கை தசம பாகத்தையும் இந்த இயற்கையினுடைய வளமைக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய கோட்பாடினுடைய செயல்பாடு இயற்கையினுடைய செழுமை அல்லது ஒரு வளமை, ஒரு விரிவாக்கத்தை நம்மளால சுதந்திரத்துக் கொள்ள முடியும்னு காமிக்கிறார். வேதத்திலிருந்து சில காரியத்தை காமிக்கிறேன் போல. அவங்க ஆதியாகமம், ஆதியாகமம்
26ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்த தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். நல்ல வார்த்தை பாருங்க, இது நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம். இது சொல்லப்படுது பாருங்க, ஒரு இடத்துல அவன் குடியிருக்கிறது மாத்திரமல்ல, ஆபிரகாம் ஒரு சில விஷயம்லாம் அவர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இருந்தார். துறவுகளை தோண்டி வச்சிருந்தாரு, அதில் தான் தண்ணி எடுத்தாங்க, அதில் தான் அவர் கூட இருந்த ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் குடிச்சாங்க. அவர் மரித்த பின்பு, இப்போ அவர் மரிச்ச உடனே பெலிஸ்தர்கள் அது எல்லாத்தையும் தூர்த்து போட்டாங்க. சொன்னா அழிக்கல, மாறா அந்த இருந்த இடத்துல கல்லெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அதை மூடி அது இடம் இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஈசாக் அதை பார்க்குற, அப்படி ஈசாக் பார்த்த உடனே திருப்பி ஈசாக் அதை தோன்றாரு. எது ஆபிரகாம் எதை தோண்டி வச்சிருந்தாரோ அதை தோன்றாரு. தோண்டின உடனே அதுல என்ன வருது? தண்ணி வருது. தண்ணி வந்த உடனே வாக்குவாதம் வருது. இப்போ ஈசாக் புதுசா அதை கண்டெல்லாம் பிடிக்கல. ஈசாக் துறவு தோன்றது எப்படி, நாம ஒரு துறவு தோண்டும் அப்படின்லாம் கண்டுபிடிக்கல. அவங்க ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் எதை செய்து வைத்திருந்தாரோ அதை அவர் ஃபாலோ பண்ணார். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாச மார்க்கத்தார்கள் வேதத்தில் ஒரு பட்டியல் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா விசுவாச மார்க்கத்தால் வரும். இந்த விசுவாச மார்க்கத்தார்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும், இயற்கைக்குரிய அந்த வளமைகளை ஆவிக்குரிய கோட்பாடு அடிப்படையில் நம்மளால சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நீங்க யாரும் அதை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி பிரதர் நாளைக்கு நல்லா வருது, எப்படி பிரதர், இல்ல நம்ம யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், படிக்கலன்னா கேட்டாது தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு வளமை ஆகிறதுக்கு வைத்திருக்கிற ஒரு வழி தேவனே ஏற்படுத்தி வச்சுக்கிறார். இப்ப ஈசாக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறவை தோண்டின உடனே தண்ணி வந்துருது. ஏன்னா ஏற்கனவே ஆபிரகாம் அதை தோண்டி வச்சிருந்தாரு, அந்த தண்ணியிலிருந்து அவர் குடிச்சாரு, அந்த தண்ணியிலிருந்து ஆடு மாடுகள் குடிச்சிச்சு, அந்த தண்ணியிலிருந்து தான் சொந்த பந்தங்கள்லாம் குடிச்சாங்க, அந்த தண்ணியிலிருந்து தான் அவங்க வாழ்ந்தாங்க, எல்லாமே நடந்துச்சு இல்லையா? இப்ப ஈசாக்கு அதுல தோண்டின உடனே நல்லா தண்ணி வந்த உடனே வாக்குவாதம் வருது. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு போகும்போது அந்த அந்த விஷயங்களுக்குரிய காரியத்தை நம்ம சுதந்திர கொள்ளணும்னு ஆரம்பிச்சாவே நிறைய வாக்குவாதங்கள் வரும். வாக்குவாதங்கள் சொன்னா அந்த அந்த நம்ம செய்யக்கூடிய காரியத்தினால் வரக்கூடிய விளைவுகள் அல்லது அதனால் வரக்கூடிய சந்தேகங்கள், இல்ல அது எங்களுடையது என்ற உரிமைகள் இதெல்லாம் எழும்பும். இது சாதாரணமே நடக்கிறதா. நீ தசமபாகத்தை குறித்து பாருங்க, சபையில பலவிதமான கேள்விகள் இருக்கு. நானே சில நேரத்தில் பார்க்கும்போது டிவிலையோ யூடியூப்லையோ எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு அவசியமே இல்லை அப்படின்றாங்க. தப்பு அது. இது அவசியமே இல்லைன்னு சொன்னா அது வேதத்துல கர்த்தர் வச்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை. உடனே ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது பழைய காலத்துக்கு மட்டும்தாங்க, பழைய உடன்படிக்கை மட்டும்தாங்க இருந்தது, புது உடன்படிக்கைகள்லாம் அது இல்லைங்க அப்படின்றாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறான்னு சொல்லப்படுறதே ஒழிய வார்த்தைகளை அழிச்சான்னு சொல்லவே கிடையாது. ரெண்டாவது, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நியாயப்பிரமாணங்க, இதை போதிக்கிறதே தப்பு, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதுன்றாங்க. அதுவும் மகா பெரிய தப்பு. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசே மூலமா தான் வந்தது. ஆனா ஆபிரகாமே தசமபாகத்தை என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை மெல்கிதேசுக்கு ஆபிரகாம் தசமபாகத்தை கொண்டு போனார் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அது ஆபிரகாமுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லி கொடுக்காத ஒரு விஷயத்தை யாரும் கற்றுக்கொள்ளவே முடியாது. தசமபாகம்ன்ற வார்த்தையே அதுல வருது பாருங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில ஆபிரகாமுக்கு இதை யாரோ சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இதனால இது காலம் காலமாய் வளர்ந்து வந்தது. இன்னைக்கு சபைகள்ல இது குழப்பங்களையும் மனுஷருக்குள்ளாக வரக்கூடிய வளர்ச்சிகளும் இது தடுக்குது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ இதனால பெருகணும், ஒவ்வொருத்தரும் தேவனை நம்பர், ஒவ்வொருத்தரும் இதனால முன்னேறணும் பாருங்க. ஆனா இந்த மாதிரி போதனைகளோ இந்த மாதிரி காரியங்களோ இது தூர்த்து போடுற ஒரு காரியமா இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இது தகத்தெரியுது, வாக்குவாதங்களை ஏற்படுத்துது, சில நேரத்துல சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால வாழ்க்கையில அந்த முன்னேற்றங்களுக்கு கெட்டு போது பாருங்க. ஆனா ஈசாக்கு விட்டுறல. நீங்க வாட்சி பாருங்க, வாக்குவாதம் வந்தவொடனே ஈசாக்கு அப்படியே சரி இனி இந்த வேலையை நான் செய்ய போறதுல விட்டுறல, அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். 21 பாருங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். சொல்லுங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். இப்ப அதுக்கும் தண்ணி வருது, திருப்பி அங்கேயும் வாக்குவாதம் வருது, அப்படியே விட்டுறல. இன்னொரு 22 வாட்சி பாருங்க, 22 வேறொரு துறவை வெட்டினார்கள்.
இப்ப 21லயும் நீங்க வாசிக்கலாம் வேறொரு துறவை வெட்டினார்கள், 22லயும் வாசிக்கலாம் வேறொரு துறவை வெட்டினார்கள். பாருங்க, ஈசாக்கு சோர்ந்து போயில்ல. இதனால வரக்கூடிய போதனைகளை கேட்டோ, இதனால வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டோ, இதனால வரக்கூடிய வாக்குவாதங்களை கேட்டோ ஈசாக்கு சோர்ந்து போல. தன் வேலையை ஈசாக்கு செஞ்சுட்டே இருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தை குறிச்சு எழும்பக்கூடிய சந்தேகங்களை வச்சு நீங்களே உங்க வேலையை நிக்க வச்சிடாதீங்க. சில நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இழப்பு அல்ல, அப்படி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளால காண முடியாது போயிடும். ஆனா ஈசாக்கு நீங்க பாருங்க, வேதம் சொல்லுது வேறொரு துறவை வெட்டினான், வேறொரு துறவை வெட்டினான். 3வது முறை வருது பாருங்க, வேதம் சொல்லுது 22 பின்பு அவனிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது நாம் தேசத்தில் பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். எப்போ? அவன் துறவை வெட்டும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது நாம் தேசத்தில் பெருகும்படிக்கு. அப்ப பெருக்குன்றது எங்க இருக்கு? ஒரு வேலையை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான், அதனால வரக்கூடிய வாக்குவாதங்களோ, அதனால வரக்கூடிய கேள்விகளோ, அதனால வரக்கூடிய பிரச்சனைகளோ அவன் பார்க்க வேலையை செஞ்சான், கண்டிப்பா பெரிய பெருக்கத்தை அவன் பார்த்தான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இது உண்மை, இது நடக்கும் பாருங்க. இது இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பணக்காசுன்றது ஒரு பொருள். இந்த உலகத்திலேயே ரொம்ப சீப்பான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இதை வச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய அளவில் வெற்றி அடைய முடியாது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை வைத்து, தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகளை வைத்து தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை நம்மளால காண முடியும். சொல்லுங்க, நாம் பெருகும்படி. பாருங்க, அப்ப இந்த பெருக்கம்ன்றதை கடவுளை விரும்புற ஒரு காரியம். அப்ப அந்த பெருக்கம்ன்றதை கடவுளுடைய கோட்பாடின் அடிப்படையிலேயே நம்ம உயரணும் தேவனை விரும்புகிறார். இப்ப தேவன் வைத்திருக்கிற கோட்பாடின் அடிப்படையில் நம்ம உயரும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, அதனால் வரக்கூடிய சகலத்தையும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீ காட்டுற சில விஷயம் எல்லாம் நானே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா இது நிறைய நேரத்தில் நமக்குள்ள வர ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சில நேரத்தில் பிறகு பாருங்க, பாஸ்ட்டுங்கெல்லாம் விதைக்கணுமா? ஒரு பாஸ்ட் செமினார்ல நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு பாஸ்ட் கேட்டார், பாஸ்ட்டுக்கு எதுக்கு பாஸ்டர் விதைக்கணும்? பாஸ்டருங்க விதைக்கிறதெல்லாம் வச்சு அவங்க ஏதோ ஒரு காரியத்தை கட்டி எழுப்பிட்டு போறதுனா பாஸ்டருங்க விதைக்கணுமா? இது மாறவே மாறாது. இது விசுவாசிக்கும் ஒத்து வரும், பாஸ்டருக்கும் ஒத்து வரும். பாருங்க, உங்களுக்கும் மூக்கு இருக்கு, எனக்கும். நீங்க விடுற சுவாசத்துல நான் வாழ முடியுமா? பிரதர், நான் விடுற மூச்சிலே நீங்களும் கொஞ்சம் வாழ்ந்துங்க பிரதர், முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உங்க சுவாசத்தை நீங்க தான் சுவாசிச்சாகணும், என் சுவாசத்தை நான் தான் சுவாசிச்சு ஆகணும். இது கோட்பாடுங்க, இதை யாராலையும் மாத்தவே முடியவே முடியாது. இதை ஒரு நாளும் ஒரு பாஸ்டா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், இது கர்த்தரை நம்புற சாதாரண அடிமட்ட ஆளா இருக்கலாம், இல்ல 15 வருஷம் ஆளா இருக்கலாம், 20 வருஷம் ஆளா இருக்கலாம், இந்த கோட்பாடு எல்லாருக்குமே ஒரே வழியே ஒழிய இது மாத்தவே முடியாது. ஒரு பாஸ்டா இருந்தாலும் விதைக்கணும். அந்த விதை இல்லைன்னு சொன்னா நான் பெருகவே முடியாது. பாருங்க, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் கமிட்மெண்ட் சேவையா இருக்கும், வீடு, குடும்பம், இஎம்ஐ, பிள்ளைங்க, செலவுகள், வட்டி, சீட்டு போடுறது, ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு பக்கம் கமிட்மெண்ட்ஸ், ஒரு பக்கம் ஆவிக்குரிய கோட்பாடு. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், தேவனே சொல்றாரு. காணிக்கை, தசம பாகம் சிலதெல்லாம் வச்சிருக்காரு. ஒன்று இதுவும் இருக்குது, இந்த பக்கம் இதுவும் இருக்குது. இப்போ நடுவில் நம்ம என்ன பண்றோம்? நிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம நிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இதன் மேல கொஞ்சம் கவனத்தை ஜாஸ்தி செலுத்திடுறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமாயிடுது. வீடு கட்டி, வீட்டு வாடகை கட்டி ஆகணும், இஎம்ஐ கட்டி ஆகணும். சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சே ஆகணும், முடியாது, பரவாயில்ல. இதுல நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். இதுல காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன உண்டாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை காண முடியாதனால இந்த அழுத்தம் நமக்கு அதிகமாயிருது. இப்ப இந்த அழுத்தத்திலிருந்து இந்த பெருக்கம் தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியுமா ஒழிய, இந்த பெருக்கத்தை நீங்க குறைக்கிறதுனால இந்த அழுத்தத்துல நம்ம வெளியில வரவே முடியாது. பாருங்க, நம்ம இந்த டேபிள் டென்னிஸ் பார்த்துருக்கீங்களா? டேபிள்ல டென்னிஸ் சொல்லிவிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டேபிள் இருக்கும், நடுவில் சின்னதாக நெட்டு காட்டியிருக்கோம், அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் நிற்பாங்க. அந்த டேபிளை 2 பக்கம் சரி பாதியாக பிரிச்சிருக்கோம். ஒரே ஒரு பால் தான், இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் வரும். அதை சரியாக ஆடினே இருக்கணும். இதை ஒருத்தர் சரியாக ஆடும் போது பாயிண்ட்ஸ் ஏறினே போகும். பால் போய் தான் என்ன பண்ணுவோம்? வரும். இப்போ பால் வரும்போது நீங்க டக்குன்னு வச்சுட்டு இல்லைங்க வேணான்னு சொன்னா பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? போயிடும். இதுல விளையாடினே இருக்கணும். இது வாழ்க்கைன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பூமியில இருக்கிற வரையும் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். எதை மாதிரி ஒத்துக்கிறீங்க?
நாளைக்கு இதுலேருந்து நான் தாண்டிட்டு நான் பெரிய கமிட்மெண்ட்ஸ் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதுல? இப்போ வீட்டு வாடகை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், மாதம் மாதம் எப்படியாவது இந்த வாடகைலேருந்து கொடுத்தா திடீர்னு ஒரு கையில் ஏதோ ஒரு காசு வருது, ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வருது, ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்க, ஒரு வீடு வாங்கிடுறீங்க. இப்போ வீட்டு வாடகை 2500 ரூபா, இப்போ இஎம்ஐ வந்து 10,000 ரூபாய். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ கமிட்மெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இது மாறவே மாறாதுங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 21 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு வரையும் நான் பார்க்குறேன், நான் ஆரம்பிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு 96 என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது 1000 ரூபாய் எனக்கு சம்பளம். எவ்வளோ 1000 ரூபாய் சம்பளம். அந்த 1000 ரூபாய் தான் பொழப்பே நடத்தணும். வீட்டு வாடகை, அப்போ கல்யாணம் ஆகல, ஒரு பேச்சுலராக இருந்தேன், வீடு வாடகை கொடுத்துட்டு பசங்களோட சாப்பிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்போ ஒரு ஜாலியா இருப்பேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தர் நல்லவர், அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பைபிள் காலேஜ் போனேன். அங்க கொஞ்சம் தேவைகள் அதிகமாகி போச்சு. இப்போ நான் புக்ஸ் வாங்கணும், எனக்கு தேவையான சிடிஸ் வாங்கணும், நான் நிறைய படிக்கணும், சில ஃபீஸ் கட்டணும், நிறைய விஷயங்கள் எழுமிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே தட்டு தடுமாறி ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஊழியத்துக்கு வந்தோடனே 2500 ரூபா இருந்தா போதும், வாழ்க்கையை ஓடிடும். ஒரு மாசம் ஃபுல்லா அவ்வளவுதான் வீட்டு வாடகை. அங்கேயே கொடுத்து சாப்பிட்டு படுத்துருவோம், வர வழியே இருக்காது. சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் 2500 தான் போதும், வாழ்க்கை ஓட்டிடலாம். அப்படியே படிப்படியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல இன்னைக்கு மாசம் 4 லட்சம் ரூபாய் இல்லைன்னா நீங்க என்னங்க நிக்கவே முடியாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்ப இந்த பெருக்கம் வந்துட்டே இருக்குது, இந்த அழுத்தமும் எனக்கு வந்துட்டே இருக்குது. மாறா இங்க பெருகிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். நான் சொல்றது விளங்குதா இல்லைங்களா? ஒரு நாள் என்ன உண்டாகும் நீங்க பாத்தீங்கன்னா, இது ஜாஸ்தியாடும், இந்த பெருக்கம் ஜாஸ்தியாடும், இந்த அழுத்தம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா இங்கதான் பிசாசு உங்களை ரொம்ப பிளாக் பண்ற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இது பெருகும், ஆனா இது பெருகாது. இது பெருகும், இது எப்படி பெருகும்னா கடன் அதிகமாகும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும், நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும், நிறைய பெருகும். ஆனா இதை நம்மளால டீல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்க பாருங்களேன், நீங்களே உங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சம்பாதிக்கும் போது போதுண்டான்னு இருப்பீங்க. இன்னைக்கு அதுவே நீங்க பல மடங்கு சம்பாதிச்சுப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு பற்றாக்குறையா தான் இருக்கும். இது வந்து வேற. இதை வந்து நீங்க டீல் பண்ணணும்னு சொன்னா இயற்கையின் கோட்பாடுகளை வைத்து மாத்திரம் இதை நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆவிக்குரிய கோட்பாடை நீங்க வளர்த்ததும் இந்த இயற்கையின் கோட்பாடுக்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் உண்டு பண்ண முடியும். நல்லா விளங்கணும் பாருங்க இது. அதனாலதான் இந்த கமிட்மெண்ட்ஸ்ன்றது நமக்கு எவியாக நம்ம ஒரு சிறையிருப்பாயிரும். இப்ப இந்த சிறையிருப்பு வரும்பொழுது கைகள் தளருது, அப்ப நம்ம பயப்படுறோம். சில நேரத்தில் முன்னேற முடியாம யோசிக்கிறோம், சில நேரத்தில் குழப்பங்கள் அதிகமாகுது. எத்தனை நான் சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பெருக்கத்தை வச்சுதான் இந்த நெருக்கத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். இப்ப நான் வளர்ந்துட்டே தான் வரேன் பாருங்க. 2500 ரூபாய் வந்து நீங்க 4 லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட்ஸ்ல வந்து நிக்கிறோம்னு சொன்னா, பெருகலன்னா இந்த நெருக்கத்தை என்னால என்ன பண்ணிக்க முடியாது, சந்திச்சிருக்க முடியாது. இப்ப நான் பெருகாம இருந்ததா இந்த நெருக்கம் எனக்கு இருந்திருக்கவே விளங்கலைங்களா? அதனால இந்த நெருக்கத்தை பார்க்கும் போது பெருக்கத்தை விட்டுறாதீங்க. பாருங்க, ஈசாக்கு வந்து துறவ வெட்டினா வாக்குவாதம் வந்துச்சுன்னா, எதுக்குடா பிரச்சனையா வானாயா, பேசாம அமைதியா போயிட்டா நமக்கு எதுக்குங்க. சில அதில் அந்த பழமொழியெல்லாம் ஈஸியா சொல்லுவாங்களே, வேலியில போறது எடுத்து வேட்டியில விட்டுன்னு குடையுதேன்னு எதுக்கு நம்ம பாட்டு சொல்லணும். வேலியில இருக்கிறது வேலியில இருக்கட்டும், வேட்டியை கட்டி நம்ம பாட்டு போயிட்டு இருப்போமேன்னு சொன்னா காலம் ஃபுல்லா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வேட்டியில குடைஞ்சுன்னா எடுத்து விட்டு நல்லா பேண்ட் போட்டுக்கலாம், பேண்ட்ல விட முடியாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இது வந்து நம்ம வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. அப்படி நான் பார்த்திருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு நான் வளர்ந்திருக்கவே முடியாது. அப்ப எனக்கு பெருக்கம் இருக்கா? எஸ். அப்ப நெருக்கம் இருக்கா? எஸ். அப்ப இந்த பெருக்கத்தை வச்சு இந்த நெருக்கத்தை சமாளிக்கிறேன். நாளாக இந்த பெருக்கம் அதிகமாயிடும், நெருக்கம் எல்லளவு இல்லாத போயிடும். ஆனா நீங்க பாருங்க, இது சாத்தியமா? சாத்தியம். அப்ப நமக்கு இதுக்கு இந்த கோட்பாடுகளை மதிக்க வேண்டியது அவசியமா? அவசியம். அப்ப இந்த கோட்பாடுகளால நம்ம முன்னேற முடியுமா? எஸ். இதை நீங்க மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பொண்ணு இயற்கையின் கோட்பாடுகளை ஓவர் ரூல் பண்ண நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை நீங்க சந்திப்பீங்க. அதே இயற்கையின் கோட்பாடுகளை கரெக்டான வகையில ரூல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. இது வந்து தேவன் வந்து வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் பாருங்க. அதாவது சில விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறம் போற நல்லா விளங்கிடும். சில கோட்பாடுகளை வச்சுதான் சில காரியத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு ஒரு காரியத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உருவாக்குறதுன்றது இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் உருவாக்கப்பட்டது, இப்போ நம்ம ட்ரெஸ் உருவாக்கப்பட்டது, நம்ம வச்சிருக்கிற கார்கள் உருவாக்கப்பட்டது, இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது.
இப்ப நம்ம போய் அதை என்ன பண்றோம்னா சுதந்திரத்துக் கொள்றோம். ஒரு கார் போய் பார்க்குறோம், திறந்து பார்க்குறோம், மூடுறோம், உள்ள உட்காடுறோம், ஓகே நல்ல ஸ்பீடு இருக்குது, ரேட் ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத உருவாக்கப்பட்டிருக்கிற பொருளை தான் இப்ப நம்ம என்ன பண்றோம், சுதந்திரத்துக் கொள்றோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த உருவாக்கப்பட்ட பொருட்களை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு ஒரு வழி வேணுமா இருக்குது. உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்மளால சொந்து கொள்ள முடியாது. எனக்குரியது நான் சுதந்திரத்துக் கொள்ளணும். அதே மாதிரி ஒத்துக்கிறீங்க? அப்ப நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்றதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அதுதான் ஆவிக்குரிய கோட்பாடு. அப்ப இந்த இயற்கையின் கோட்பாடுகளில் இருக்கிற வளமைகளை ஆவிக்குரிய கோட்பாடுகளுடைய காரியத்தை நம்ம கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்க, இப்போ வீட்டை போய் பாக்குறீங்க, அந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, உடனே போய் பார்ப்பீங்க, கதவு திறந்து பார்ப்பீங்க, நல்ல வென்டிலேஷன் இருக்கு, நல்லா காத்து வருது, தண்ணி வசதி இருக்கு, பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கிறாங்க, தேவையான அளவுக்கு அனுகூலம் இருக்கு, ஓகே அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம உடனே அதுல இறங்குறோம். அது என்ன பண்ணும், நமக்குரியதை ஆக்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப அதுக்கு நம்ம அந்த உருவாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்றதுதான் நம்முடைய வேலையா இருக்குது. சேம் திங், தேவன் எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி வச்சுட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்ப எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உருவாக்கப்பட்டிருக்கிற காரியங்களை உங்களுடையதை ஆக்கி கொள்ளணும். அதான் உங்களுடைய வேலையே. இப்ப அந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னுடையதாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இயற்கையின் கோட்பாடுகள் என்பதை ஆவிக்குரிய கோட்பாடுகளோட நாம் கனெக்ஷன் பண்ணணும், தொடர்பை ஏற்படுத்தணும். அப்பதான் அந்த சுதந்திரத்துக்கு நான் சொந்தக்காரனா மாற முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இனி கூட பெரிய அழுத்தம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்ல பாருங்க. நான் வாடகையில் தான் இருந்தோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பயக்கான் பக்கத்தில் இருந்தோம், ஒரு வாடகை 35,000 இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும், மாதம் அப்படியே போயிடுச்சு. இந்த இடத்த பார்த்தா அதிகமாச்சு, கொஞ்சம் அழுத்தமாக இருந்தது. அந்த அழுத்தத்துக்கு பெருக்கம் தான் வழின்னு எனக்கு தெரியும். விதைக்க ஆரம்பித்தேன். அப்படியே நாளாக ஆரம்பிக்கும் போது அந்த லோன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னையோட 4 ஆண்டுகளாக அது ரொம்ப அழுத்தமாக இருந்தது, கட்ட முடியும். இப்போ ஓரளவுக்கு அப்படியே மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த லேண்ட் நம்ம வாங்கணும்னு நினைச்சா இங்க வாங்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த லேண்ட் இப்ப நம்ம வாங்கணும்னு நினைச்சா நம்மளால என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா, இப்ப நம்ம பெருகிட்டோம். நம்ம பெருகிறதுனா நம்ம சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாம் பெருகி போச்சு. ரோடு வந்துருச்சு, வீடுங்க நிறைய வந்துருச்சு, ஏரியா நிறைய பாப்புலர் ஆகி போச்சு, நிறைய பேர் வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நிறைய சிலர்லாம் என்னென்ன சொல்றாங்க, ஸ்கூல்லாம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லேண்ட் பக்கத்தில். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் தான் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் ரோடு, அதனால நிறைய திட்டங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம லேண்ட் ஓனர் இப்போ விற்கணும்னு நினைச்சா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருக்கிற அந்த இயற்கையின் கோட்பாடை ஆவிக்குரிய கோட்பாடை நான் இணைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பெருக்கத்தை என்னால கண்டிருக்கவே முடியாது. வணங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப அந்த இயற்கையின் கோட்பாடுகளுக்கு நான் பயந்து நின்று இருந்தாலோ, அல்லது இயற்கையின் கோட்பாடு நான் ஓவர் பண்ணி இருந்தாலோ, அல்லது இயற்கையின் கோட்பாடுகளை அலட்சியப்படுத்தி இருந்தாலோ, நான் இன்னைக்கு இந்த பெருக்கத்தை பார்த்திருக்கவே இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, பரவாயில்ல, கர்த்தர் நமக்காக தராரு, நமக்குன்னு ஒரு கோட்பாடை கொடுத்துருக்கிறார், அதை நம்ம விதைக்கணும். நான் விதைச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு இந்த லேண்ட் மேல இருக்கிற லோனை விட நான் விதைச்சிருக்கிற விதை பல மடங்கு அதிகம். எனக்கு எங்கிட்ட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த லோனை விட நான் விதைச்சிருக்கிற விதை அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த லேண்டினுடைய மதிப்பு இன்னும் அதிகமாகி போச்சு. இப்போ என்னுடைய அழுத்தம், அந்த நெருக்கம் என்ன பண்ணிடுச்சு, சிம்பிள் ஆகி போச்சு. இப்ப பெருக்கம் என்ன பண்ணிடுச்சு, அதிகமாயிடுச்சு. விளங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நான் இதுலயே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், இதுல என்னால மேல வந்திருக்கவே முடியாது. அப்ப இதுல நான் கண்டினியூவா துறவை தோண்டினே இருக்கிறேன். எனக்கு வாக்கு வந்தாலும் சரி, சந்தேகம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அழுத்தம் வந்தாலும் சரி, நான் அதை மேற்கொள்ளாம நான் துறவை தோண்டினே இருக்கிறேன். நான் பெருகும்படிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய இடத்தை உண்டாக்க வல்லவராக. அது முடியாது. இப்ப இன்னும் அதிகமாகும் பாருங்க. இன்னும் நான் துறவை தோண்டினே இருக்கேன். நான் என் வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா இது ஒளியிற வரையும் இதை நான் விட போறதே கிடையாது. இது ஒளிஞ்சிட்டாலும் இதை விட போறதே கிடையாது. ஏன்னா இது பெருகி இது ஒளிஞ்சிடும், கடைசியில இது பெருகி இன்னும் பெருக்கத்துக்கு மேல போயிடும். அதுதான் தேவனுடைய கோட்பாடு. பாருங்க, சில விஷயத்தை வாசித்து காமிக்கிறேன், நீங்களே வாங்க. உபாகமத்துக்கு வாங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சிலது ரொம்ப சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க கூட நிறைய பேர் சும்மாவே சொல்லிருப்பாங்க, சிஸ்டம் சரியில்லை. சொல்றவனே சிஸ்டமா இருக்க மாட்டான். சிஸ்டம் சரியில்லைன்னா சிஸ்டமே பைபிளை தவிர வேற எதுவுமே கிடையாது.
இந்த உலகத்தில் நான் சொல்ற மாதிரி எவ்வளோ அறிவாளியா இருக்கலாம், எவ்வளோ வேணா பெரிய ஆளா இருக்கலாம், பைபிள் இல்லைன்னு சொன்னா எதையும் ஒழுங்காக்கவே முடியாது. வேதம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யவே முடியும். அதான் தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றார். அந்த வார்த்தை தேவனா இருந்தது. வார்த்தை எல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது. இப்ப நம்மளும் அப்படிதான். சிஸ்டத்தை சரியாகணும்னா வார்த்தையினுடைய கோட்பாடுகள் நமக்கு அவசியம். அப்போ வார்த்தையுடைய கோட்பாடுகளை வச்சு சிஸ்டத்தை சீராகலாம். சீராக்கிட்டோம்னா நாளைக்கு சக்சஸ் ஆகலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடனே இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி நீ உங்களுக்கெல்லாம் கடன் இருக்கலாம். ஆனா நீங்க இந்த கோட்பாடை அலட்சியப்படுத்திடக்கூடாது. நான் அலட்சியப்படுத்ததே கிடையாதுங்க. இன்னைக்கு வரையும் சொல்றேன். என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் தெரியும் விதைக்கிறதுனா என்ன, எந்த சூழ்நிலைலாம் நம்ம விதைப்போம், எப்படி விதைப்போம், எப்படிப்பட்ட காரில் வரணும், என் கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும். சில நேரத்தில் யோசிப்பாங்க, எப்படி இதை அனுப்பிச்சிட்டா அடுத்த பிரச்சனை, நீ அனுப்பு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அனுப்பலன்னு வச்சுங்க பிரச்சனை நம்மளை சாப்பிட்றோம். எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? ரொம்ப 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 நெருக்கத்தில் நான் ஜெயிச்சு மேலே வந்ததுனால தான் இதை உங்களுக்கு சுலபமாக சொல்லி தரேன் பாருங்க. 1:10-11 வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் திரளான நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி சொல்லுங்க. அதிகமாகும்படி எத்தனை மடங்கு அதிகமாகணுமா? ஆமா, அப்ப அதிகமாகிறது தான் அந்த கர்த்தர் சொல்றார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு. எப்படி அது? இப்ப நீங்க இருக்கிறத விட 1000 மடங்குன்றது சாதாரண விஷயமா அசாதாரணமான விஷயம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 1000 மடங்குங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இடத்த வச்சு இதை விட 1000 மடங்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன் நீங்க. இது ஒரு 14,500 சதுரடி. 14,500 சதுரடி 1000 மடங்கு கொண்டு போய் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. பல ஏக்கர்களுக்கு சொந்தக்காரன் ஆக வேண்டியதா இருக்கு. அப்ப இப்பொழுது இருக்கிறது பார்க்கணும் 1000 மடங்குன்னு சொன்னா ஒரு நம்மள ஒரு நிலைமையில கர்த்தர் நிறுத்த விரும்பல. அப்படியே நின்னுடு போதும், அப்படியே நின்னுடு ஓகே இல்லங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது உங்களை மாத்திரம் சார்ந்தது அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க வாழ்க்கை உங்களை மாத்திரம் சார்ந்தது அல்ல. நிறைய பேர் நினைக்கணும் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நம்மோட முடிஞ்சு பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு நன்றி பிரதர், கர்த்தர் வீடு குத்தார் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தர் நல்லா வச்சு ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், கடைசியில் ஸ்தோத்திர பாட்டு மண்ணுக்கு போறதல்ல. இல்ல, அது இல்லங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இந்த உலகத்துல கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு சாதிச்சு காமிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க சாதிக்க பாருங்க. ஒத்துக்கிறீங்க? நிச்சயமாங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் சாதிக்கப்படுது பாருங்க. இயேசு கூட இருந்த எல்லாருமே ஜெயிச்சாங்க, ஒருத்தரை தவிர. அவர் அறியாமையில போயிட்டாரு. அவருக்கு கோட்பாடு புரியல. அதனாலதான் அவர் சொன்னார் இயேசு, அவன் பிரவாதம் இருந்தால் ஏன் பிரவாதம் தான் நலமா இருக்கும்னு சொன்னாரு. அவர் தானே சிருஷ்டித்தார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அந்த கோட்பாடை புரிந்து கொள்ளவே முடியல. அதனால கூட இருந்த எல்லாருமே ஜெயிச்சாங்க. அவங்க நிழல் போட்டு அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, பெரிய காரியத்தை செஞ்சார். வெள்ளியும் பொண்ணும் காலில் கொண்டு வந்து குவிச்சாரு, கண்கள் திறக்கப்பட்டது, பெரிய ஜெயில் கதவெல்லாம் திறக்கப்பட்டது, ராஜாக்கள் பயந்தாங்க, பெரிய சரித்திரத்தை படிச்சாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் அதிகமாகும்படி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க அதிகமாகும்படி. அப்ப அதிகமாகும்படின்னு சொன்னா வழி இருக்கு இல்லையா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இப்போ நம்மளை சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறார். அதிகமாகும்படி சொல்லுங்க. அதிகமாகும்படி அந்த வார்த்தையோடவே விடாதீங்க. எந்த நிலைமை கொண்டாலும் அந்த நிலைமையில இருந்து சொல்லணும் அதிகமாகும்படி. அப்ப கர்த்தர் நம்மளை அதிகமாக்குறது காரணம்னா இது சுயநலமான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏதோ நம்மளை மாத்திரம் சார்ந்து இதை நம்ம போற ஒரு வாழ்க்கை கிடையாது. இது இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். வாசிக்கலாம். உபாகம் 28 வாங்க. இந்த உபாகம் 28 நிறைய பேருக்கு ஒரு பெரிய கோட்பாடு. உபாகம் 28 ஏன் அப்படின்னு சொன்னா அதுல சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை வச்சே நிறைய பேர் அதை வியாக்கியானம் பண்ற சில விஷயங்கள் தவறா இருக்கும். சில நேரத்தில் அதை வச்சு பயமுறுத்துற விஷயங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உபாகம் 28:1 வாசிக்கிறேன் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக. உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தை சார்ந்து சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க கூத்துக்கே நான் வரேன். அப்படி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் இதை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா இதை செய்யறதுக்கு யாருமே அங்க இல்லை. இதை யாருமே செய்யவே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அதை நீ செய்யும் சொல்லும் பொழுது அதை எழுதினவரே அதை சொன்னவரே அதை கடைப்பிடிக்கல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
நியாயப்பிரமாணத்தை யாராலையும் ஃபில்ஃபில்லே பண்ண முடியல. ஆனா அங்க ஆசீர்வாதங்கள் அது கீழே தொடர்ச்சியா பேசுறார் தேவன். அப்ப இது பிரமாணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பிளஸிங் வரும்னு சொன்னா இது ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துல யாருமே இந்த பிரமாணத்தை கை கொள்ளவே இல்லை. ஆனா அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதிரிகளை சுதந்திரிச்சாங்களா? சுதந்திரிச்சாங்க. எரிகோ மதில் விழுந்துச்சா? விழுந்துச்சு. முன்னேறி போனாங்களா? போனாங்க. யோசுவா தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரா? பங்கிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் எழும்புனாங்களா? எழும்புனாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யங்கள் பெருசா விரிவாச்சா? விரிவாச்சு. நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் பாருங்க. தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ராஜ்யங்கள் பெருசாச்சு. இவங்களை குறித்து எல்லாரும் பயந்தாங்களா? அப்ப எத்தனை பேர் அந்த பிரமாணத்தை கை கொண்டாங்க? ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அப்ப எப்படி பிளஸிங் வந்தது? கரெக்ட். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்ப ஆவிக்குரிய கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் இல்லையா? இந்த ஆவிக்குரிய கோட்பாடுன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் தான் ஆவிக்குரிய கோட்பாடு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? வேதம் சொல்லுது பாருங்க. ஏன்னா இது மோசே கையில கொடுக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், ஈசாக் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், யாக்கோப் ஆசீர்வாதமா வாழ்ந்தார், யோசேப் ஆசீர்வாதமா வாழ்ந்தார். இது மோசே கையினால கொடுக்கப்பட்டது. அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா வேதம் சொல்லுது பாருங்க, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப தேவன் மேல் வைக்க விசுவாசத்தினாலதான் ஒரு மனுஷனுக்கு பிளஸிங்கே இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம செழிப்பே இருக்குது. அப்ப தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்க. 28:2 வாங்க. 2வது வசனம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் உனக்கு என்னன்னு சொல்றாரு? நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் படிக்கும். பாருங்க, இந்த செவி கொடுக்கும் பொழுதுன்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா விசுவாசத்தினாலதான் கேள்வி, கேள்வினாலதான் விசுவாசம் வரும். கேள்வினால விசுவாசம் வரும் சொல்லிட்டு ரோமர்ல பவுல் பேசுறாரு இல்லையா? எந்த கேள்வினால விசுவாசம் வரும் சொல்லுங்க. கேள்வினால விசுவாசம் வரும்னா கேள்வி கேட்கறதுனாலயா? நீங்க என்ன சாப்பிட்ட, என்ன நீ காலை என்ன ட்ரெஸ் போட்ட, குளிச்சியா குளிக்கல, எப்படி கேட்கறதுனால விசுவாசம் வருமா? எந்த கேள்வினால விசுவாசம் வருங்க? கர்த்தர் எங்க பிறந்தார் என்று சரியாக சொல்லும் பொழுது விசுவாசம் வருமா? இல்லங்க. விசுவாசம் கேள்வினால வரும்னு சொன்னா கேள்வி கேட்கறதுனாலங்க, காதுல கேட்கறதுனால. நீங்கள் கேள்வினால விசுவாசம் வரும் சொன்னா காதுல தேவனை குறித்து சொல்ற காரியத்தை நீங்க கேட்கும் பொழுதுதான் என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் வந்தா என்ன வருது? வாழ்க்கையின் பெரிய பரிமாற்றங்கள் உண்டாகுது. இப்ப நீங்க 2வது வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செவி கொடுக்கும் போது. செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம். அப்ப செவி கொடுக்கும் பொழுது என்ன உண்டாகுது? ஃபெய்த், விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? இயற்கையின் கோட்பாடுகளால் வரக்கூடிய வல்லமைகளை எப்படி இந்த ஆவிக்குரிய கோட்பாடால் சுதந்திரித்துக் கொள்ளலாம் எனக்கு கத்துக் கொடுக்குது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வாசிக்கலாம் பாருங்க. இப்ப சில விஷயங்களை வாசிச்சு காமிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாக மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் ஆபசிக்கிற தொட்டியும் வீட்டில் இருக்கிற எல்லாமே நிறைஞ்சிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லினே வரா இல்லையா? இதெல்லாம் எதை சார்ந்தது சொல்லுங்க. இப்ப சொல்லப்பட ஆசீர்வாதங்களா எங்க இருந்து வரணும்? உலகத்திலிருந்து வரணும். உலகத்தினுடைய கோட்பாடுல இருந்து நமக்கு வரணும். ஒத்துக்கிறீங்களா? பொருளாதார செழிப்பா இருக்கலாம், நம்ம வீட்டினுடைய நிறைவா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், எல்லாமே எங்க இருந்து வரணும்? உலகத்தினுடைய கோட்பாடு. அதுல சில விஷயங்கள் கன்னடால எல்லாம் நல்லா வருது, ஆங்கிலத்தில் நல்லா வருது. உன் விவசாய நலம், உன் ஆடு மாடுகளின் பெருக்கம், உன் மாபிசுகிற தொட்டி, இதெல்லாம் எதை சார்ந்ததுங்க? உலகத்தினுடைய கோட்பாடு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்ம ஒரு வீடு வேணும், எதை சார்ந்ததுங்க? உலகத்தினுடைய கோட்பாடு. இன்னைக்கு கார் வேணும், எதை சார்ந்ததுங்க? இயற்கையின் கோட்பாடு. இதை நம்ம ஒரு நாளும் மீறவே முடியாது. இப்ப அந்த கோட்பாடு நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதான் தேவனுடைய நோக்கம். அப்ப சொல்றாரு பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்போ இந்த உலகத்தினுடைய இயற்கையின் கோட்பாடுகளை ஒரு மனுஷன் அதை நல்லா விளங்கிக்கிட்டானா போதும். நான் சொல்றேன் பாருங்க, எந்த இடத்திலையும் அவனால செழிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்க? நம்ம கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும் தான் சுத்துறோம். நான் கடந்த வாரம் ஃபுல்லாக பெல்காம் போயிருந்தேன். ஒரு 12-14 தாலுக்கும் 30-60 ஊர் நாங்கள் போக வேண்டியது. 30 ஊருக்கிட்ட தான் முடித்தோம். 26-27 தான் முடித்தோம். அகெயின் இன்னைக்கு நைட் கிளம்புறேன். ஃப்ரைடே வரையும் அங்கே தான் இருப்பேன். நாங்கள் போகும்போது சில ஊருங்களுக்கு போகிறேன்.
சில ஊருங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், பிஸ்னஸ்லாம் அப்படியே ஹெவியாக இருக்கு. கிராமங்க போன கடைகளும் வீதிகளும் தெருவுகளும் எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்து இடத்துல போனீங்கன்னா 50,000 பேர் இருக்கிறாங்க, 40,000 பேர் இருக்கிறாங்க, 60,000, எல்லா இடத்துலையுமே நல்ல நல்ல வியாபாரங்கள் நடக்குது, நல்ல பிஸ்னஸ் நடக்குது, நிறைய காரியம் நடக்குது. சில ஊரில் அது கிடையாது, சில ஊரில் சில ஃபேமஸாக இருக்குது. 3 ஊருக்கு போனோம் பாருங்க பெல்காமில், 3 ஊரில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்வீட். அவங்க அங்கே அந்தந்த கிராமத்துக்கு அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சாதாரண மக்கள் கூட ஒரு பெருக்கத்தை பார்க்குறான். ஏன்னு கேட்டால் அவன் அந்த இயற்கையின் கோட்பாடை மதிக்கிறான். அதனால அவனால செழிக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே வழிவாசல் அவனுக்கு என்ன பண்ணுது உண்டாகுது. 8 கோடி பேர் இருக்கிறாங்களா கர்நாடகாவில். எத்தனை பேர்? 8 கோடி பேர். பெங்களூர்ல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு உள்ளதான் சொல்றாங்க. 1 கோடி கூட தாண்டிச்சான்னு தெரியல. 1 கோடிக்கு உள்ளதான் பெங்களூர் சிட்டியில இருக்காங்களா. ஆனா பெங்களூருக்கு சிட்டிக்கு அப்பாற்பட்ட வகையில கர்நாடகா முழுவதும் 7 கோடி பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 8 கோடி, 7 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்ப 7 கோடி பேர் எப்படி செழிக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த 7 கோடி பேர் நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனா வேலை செய்தா. அப்ப இயற்கையின் கோட்பாடுகள் யாருக்குமே விதி விலக்கே கிடையாது. அங்க வேலை செய்யாது. அப்ப இப்போ ஆவிக்குரிய வகையில் நீங்க வந்துருங்க. இதை எல்லாமே நம்ம கிட்ட கொண்டு வரணும் தேவன் விரும்புகிறார். அப்ப இதுக்கு ஒரு லிங்க் வைக்கிறார். வாசிக்கலாம் பாருங்களேன். 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக. நான் உங்களை கேட்கிறேன், இவ்வளவு நாள் கர்த்தர் பேசிட்டு வந்தார் இல்லையா? உன்னுடைய மாடு பெருகும், ஆடு பெருகும், விவசாயம் நல்லா இருக்கும், உன் மாபிசிக்கிற தொட்டி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த பிரச்சனையை எழுப்புறாரு. உனக்கு விரோதமா எழுமணியே எழுப்புறாரு. ஆசீர்வாதம் வரும்போது இது எதுக்குங்க வரணும்? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் ஏன் வரணும்? நீங்க சொல்லுங்க, ஏன் வரணும்? இப்ப அதெல்லாம் நம்ம கிட்ட வரணும்னு விரும்புறாரு. உன் ஆடு பெருகணும், மாடு பெருகணும், உன் நிலம் பெருகணும், மாபிசிக்கிற தொட்டி பெருகணும், எல்லாமே விரும்புறாரு. அதுக்கப்புறம் ஏன் இதை சொல்றாரு? உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு ஏன் சொல்லணும்? சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் பெருகும் போது அதை எதிர்க்கிறதுக்குன்னு சில சக்திகள் வருதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? விளங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களை பெருகணும்னு நினைக்கும் போது அந்த இயற்கை கோட்பாடுகளால் நீங்கள் வளமை ஆகணும்னு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய எதிர்ப்போ இல்லைன்னா ஒரு அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத சில வாதங்கள், விவாதங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எழும்புதா? எழும்புது. அப்ப ஒரு வழியாய் உனக்கு புறப்பட்டு வருவாங்க சொன்னா கண்டிப்பா பாருங்க, நம்ம செழிக்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு எழும்புது. அப்ப அது எதை தகர்க்குது? எதை தகர்க்குதுன்னு சொன்னா, நீங்க எதை செழிக்கணும்னு தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்து இருக்கிறாரோ அந்த கோட்பாடுகளை அது தகர்க்குது. அதுதான் சந்தேகத்தை ஏற்படுது. இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்ப நான் இங்க வரேன், ஆவிக்குரிய கோட்பாடுல வரேன். இப்ப நான் இந்த காணிக்கை தசம பாகம் என்ற இடத்துக்கு வரேன். இப்ப இந்த இயற்கையின் கோட்பாடுகள், நீதிகளை என்கிட்ட கொண்டு வரேன். இதுவும் யோசிச்சு பாருங்க, சிருஷ்டிப்பினால் உண்டாக்கப்பட்டது. எதை நான் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் விரும்புகிறாரோ அதையே என் கையில ஒரு மிகப்பெரிய விசுவாசத்துக்கு அடையாளமாய் ஒரு வல்லமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நான் இதை விசுவாசிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய கோட்பாடுகளால் இந்த இயற்கையின் கோட்பாடுகள் வல்லமைகளை நான் பெருகுவேன். எனக்கு எதிராக ஒரு வழியாய் யாரெல்லாம் எழுப்பி வராங்களோ 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அப்ப இந்த ஆவிக்குரிய கோட்பாடு என்ன செய்யுது? இயற்கையின் கோட்பாடுகளின் வல்லமைகள் இடத்துல வராம தடுக்கும் போது இது எதிர்த்து நாங்க சண்டை போடுது. விளங்குற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் உண்மை. அப்ப உலகத்துல என்ன பிரச்சனை? ஒரு பாட்டு கரெக்ட், இயற்கையின் கோட்பாடை மதிச்சு வாழ்றான். இன்னொரு பாட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இந்த இயற்கையின் கோட்பாடுகளை நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான வகையில கொண்டு வந்து நிலை நிற்பதற்கு இந்த ஆவிக்குரிய கோட்பாடு அவ்வளவு பெரிய வல்லமையை நமக்கு ஏற்படுத்தி தருது. கர்த்தர் சொல்றார், ஒரு வழியா உனக்கு புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக. அப்போ பாருங்க, புறப்பட்டு வராங்களா? ஆமா, பொறாமை. அதெல்லாம் ஒரு மனுஷனா வச்சுங்க. பொறாமை என்கிற ஒரு மனிதன், வைத்தறிச்சல் என்கிற ஒரு மனிதன். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? கோழி சொல்லுதல் என்கிற ஒரு மனிதன், உங்களை அழிக்கிறதுக்காக உங்கள் பெருக்கத்துக்கு விரோதமாக எழக்கூடிய சில விதமான சதி திட்டங்கள், நாச மோசங்கள், இயற்கையின் சூழ்நிலைகள் எதை வேணா உண்டாக்கி வைக்கலாம். இப்ப இதை எதற்கு நின்று நீங்க ஜெயிக்கணும்? அங்கதான் இந்த கோட்பாடை கர்த்தர் வைக்கிறார். ஏமே, இதே பிரச்சனை இஸ்ரவேல் கிட்ட அவங்களும் இதை மீறாங்க பாருங்க. ஒரு பிரமாணத்தை ஓவர் ரூல் பண்ணும் போது அது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது.
போட்டிருக்காங்க இல்லைங்களா? வேகம் விவேகம் அல்ல அப்படின்னா என்னங்க? வேகம் விவேகம்னா என்னங்க? ஞானமான காரியம் அல்ல. ஆனா கார்ல வேகமா போலாமா? போகக்கூடாதுன்றதுனால கார் போகாம நின்றுமா? வேகம் விவேகம் இல்லைன்னு சொல்றாங்க, அதனால கார் போவாதா? சொல்லுங்க, போவாதா? அவன் போட்டிருப்பாங்க, நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்குல்ல. எத்தனை முறை ஒரு நாள் என்ன பண்ணும் சொல்லுங்க? நீங்க அப்படியே போயே பாருங்க, ஒரு நாள் என்ன பண்ணும்? இந்த விபத்து நடக்கிற ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அலட்சியம் ஜாஸ்தி. இவங்களுக்கு என்னன்னா ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? ஓவர் கான்பிடன்ஸ். ஒன்னும் ஆகாதுங்க, பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம், ஒன்னும் ஆக பாத்துல. ஒரு நாள் லாரிக்கார எதிரில் வந்து அப்படி டப்பு நின்றுவான். ஒன்னும் பாத்துக்க முடியாது, உங்களையே 4 பேர் பார்க்க வேண்டியதாயிடும். அப்போ இப்பெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது, செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆளுக்குது. பாத்தீங்களா? அவன் அடிப்பட்டு ரத்தத்துல இருந்தா கூட உதவி செய்ய நினைக்க மாட்டேன்றான். முதல்ல போய் அவன் பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்துக்கிறான். நான் தான் இதை முதல்ல போஸ்ட் பண்ணேன். அவன் ஐயா ஒரு நிமிஷம் நல்லா என்ன பாருங்க, என்ன கொஞ்சம் சிரிங்களா ப்ளீஸ். பாத்துறீங்களா? மாறி போச்சு. இப்ப வந்து பாருங்க, இந்த ஓவர் கான்பிடன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிவை உண்டு பண்ணுதே ஒழிய உங்க வாழ்க்கையில கட்டுமானப்படி ஏற்படுத்துறது கிடையாது. அப்ப வேகம் விவேகம் எல்லாம் அந்த போர்டு எழுதி இருக்கிறதுனால உடனே நடக்கிறது கிடையாது. ஆனா அதை நீங்க மதிக்காம போக போக ஒரு நாள் என்ன ஆயிடுது? அல்லேலூயா. இது உண்மை. இது வந்து யாராலையும் தவிர்க்கவே முடியாது. என்னதான் கார் இருக்கட்டும்ங்க, எவ்வளவு பெரிய கார்னா இருக்கட்டும், எவ்வளவு ஏர் பேக் வேணா இருக்கட்டும், நீங்க கோட்பாடை மீறினீங்கன்னு சொன்னா மரணம் நிச்சயம். அவ்வளவுதான். அது வந்து தவிர்க்கவே முடியாது. கவர்மெண்ட் வந்து உடனே சொல்லிப்பாங்க, நாங்க தான் போட்டுருக்கிறோமே சார், வழி ஃபுல்லா போட்டுருக்கிறோம், உங்களுக்காக வீடு காத்து கொண்டிருக்கிறது, அறிவுரெல்லாம் அது, உங்களுக்காக வீடு காத்து கொண்டிருக்கிறதெல்லாம் போடுறோம், வழி ஃபுல்லா போட்டிருக்கிறோம். ஆனா யாரும் அதை மதிக்கிறதே கிடையாது. ஏறி உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன மாதிரி கார் திறமை அது. இங்கிலாந்துடைய சார்ல்ஸ் மனைவி டயானா வச்சிருந்த காரோடவா நீங்க பெருசா வச்சிருக்க போறீங்க? அந்த அம்மாவே ஒன்றும் இல்லாம ஆயிட்டாங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? விபத்துல மறிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அதை விட பெரிய கார் வச்சிருப்பீங்களா? கிடையாது. இது வந்து இயற்கையின் கோட்பாடு, இதை வந்து மாற்றவே முடியாது. அதே தான் கர்த்தர் சொல்றாரு. அப்போ உனக்கு வழி, நான் உன்னை ஆசீர்வதின்னு திட்டப்படுத்திட்டு உலகத்தில் இருக்கிற கோட்பாடு உங்ககிட்ட கொண்டு வரணும். நீ ஆடுல பெருகணும், மாடுல பெருகணும், உன் வாழ்க்கையில விவசாயத்துல பெருகணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, நிறைய விஷயம் ரொம்ப அருமையா இருக்கு. 8வது வசனம் வாசித்து பாருங்க. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தை பாருங்க. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா, சொல்லுங்க, எல்லா வேலைகளிலும். பாருங்க, இப்போ இந்த வேலைன்றது ஒண்ணுங்க, இது வந்து கோட்பாடு. ஆனா பெருக்குன்றது வேற. வேலை செய்யறதுனால பெருகிட போறது கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கனெக்ட் ஆகலன்னு சொன்னா அங்க பெருக்கத்தை பார்க்க முடியாது. வேலைக்கேத்த கூலியை நீங்க பார்க்கலாம். கூலி வேற, பெருக்கம் வேற. சொல்லுங்க, கூலி வேற, பெருக்கம் வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூலி வேற, பெருக்கம் வேற. இப்ப நீ உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு பெருக்கத்தை கட்டளிடுவேன் சொன்னது, உன் கையிடும் எல்லா வேலைகளும் ஒரு கூலின்னு சொல்லலங்க. கூலி வேற, இப்ப பெருக்குன்றது வேற. இப்ப இந்த பெருக்கத்துக்கும் இந்த உலகத்துல ஒரு காரியத்துக்கு ரொம்ப தொடர்பு இருக்கா? இருக்குது பாருங்க, ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு பாருங்க. இப்ப என்னைய எடுத்துங்க, நானே ஒரு உதாரணமா நிக்கிறேன் உங்க. இப்ப நான் ஒரு பாஸ்டர், நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பிரசங்கிக்கணும். இப்ப நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கணும். அதாவது இயற்கையின் கோட்பாடுகள், ஆவிக்குரிய கோட்பாடுகள், இது வாழ்க்கையின் கோட்பாடுகளோடு கூட விசுவாசத்துல இணையுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட இங்க ஒரு 400 பேருக்கு மேல இருக்கீங்க. இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். இதை நான் புரிய வைக்கிறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு இயற்கையின் கோட்பாடுகளும் தெரியணும், ஆவிக்குரிய கோட்பாடுகளும் தெரியணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு புத்தியும் அவசியம். இது வந்தாதான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நான் சொல்றது விளங்குதா? இப்ப என் பிரசங்கன்றதை விட என் பிரசங்கத்துக்கு மேல ஒரு வேலை செஞ்சாதான் இவ்வளோ பெரிய மெயின்ல இதை உள்ள கொண்டு போக என்னால முடியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுமா? அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உன் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பும், நீ கையிட வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா, அப்போ அந்த ஆவிக்குரிய கோட்பாடுல இந்த இயற்கையின் கோட்பாடுக்குரிய காரியங்கள் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை இருக்கும் பொழுது அதை சொல்லி கொடுக்கிறவர் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். சொல்றது வழங்குதா இல்லைங்களா? அங்கதான் என்ன உண்டாகுது? சொல்லுங்க, அங்க என்ன உண்டாகுது? ஏமே எத்தனை பேர் விளங்குது?
பிரசங்கிறதுனால அப்படியே பெருசா வேலை செஞ்சிடாது. அவனா பிரசங்கிறார், முடியவே முடியாது. அது எனக்கு தெரியும் பாருங்க. பிரசங்கத்துக்கு மேல உன் கையின் பிரயாசங்களில் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. 8வது வசனம், உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு. நான் பெல்காம் போகும்போது ஒரு நாள் மத்தியானம் ஆந்திரா மெஸ்ன்னு ஒன்று உள்ள போயிட்டேன். சரி சாப்பிடலாம் பசின்னு. கூட வந்தவர் சொன்னார், உள்ளே வந்து பார்த்துட்டு முஸ்லீம் மாறிக்குது அவர் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுச்சு, இல்லைப்பா சார், இல்லை பிரதர், அவர் பார்த்தா அவர் கிறிஸ்டியன் மாதிரி கூட இருந்தாலும் அவர் சொன்னார் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்பா சார் அப்படி. சரி அவர் சாப்பாடெலாம் கொண்டு வந்தார். சாப்பாடெலாம் வச்சோடனே ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எனக்கு சாப்பாடு ஆசீர்வதிங்கன்னு. அவர் அப்படியே நின்றுட்டு நாங்கள் முடிக்கும் போது அவர் ஆமேன் அப்படின்னார். உடனே கன்ஃபார்ம் ஆச்சு அவர் ஒரு விசுவாசி. அங்கே போர்டு போட்டிருந்தார், சண்டே ஹாலிடே அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தார். சின்ன மெஸ்ஸு தாங்க, ஒரு 25-30 பேர் உட்காந்து சாப்பிட்ற மெஸ்ஸு தான். அவர் ஒரு சிக்கன் செஞ்சுருந்தார். அந்த சிக்கன் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு வந்து சான்ஸே இல்லைன்னு வைங்களேன். இது வரையும் எனக்கு வந்து 42 வயசாகுது. வீட்டில் கூட சாப்பிட்ருக்கிறேன், கேஎஃப்சியில் சாப்பிட்ருக்கேன், உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் அவர் அந்த போட்ட அந்த மசாலா வந்து ஒங்கோல்ற ஆந்திராவில் ஒரு பகுதியில் வர ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ். அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இது வந்து நல்லா செய்யணுன்ற எண்ணத்தில் நாங்களே செய்கிறதா கவர்மெண்ட் அப்படியே பண்ணுறோம். அருமையாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 பேர் ஊழியத்தை முடிச்சு ராத்திரி 9 மணிக்கு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அதே மெஸ்ஸுக்கு நைட்டு போய் சாப்பிடணும், போய் அதே சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு வந்தோம். ஒரு மனுஷனை இழுக்குது பாருங்க. நான் சொல்றது விளங்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அதுல கர்த்தருடைய கரை இருக்குது பாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நாங்க மாத்திரம் இல்ல, நாங்க போன இடம் அந்த மெஸ்ஸுல போகும்போது பிஸியா இருக்குது. அப்படி கேட்டோம். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா இந்த உலகத்துல வந்து நிறைய கோட்பாடுகள் இயங்குது, நிறைய பேர் இருக்கிறான், நிறைய பேர் செலிக்கிறான், கரெக்ட். ஆனா அவனுக்கு வந்து இன்னொரு பாட்டு தெரியாதனால பாதியிலே நின்றுடுங்க அதெல்லாம். ஆனா இது எப்படின்னா உங்க தலைமுறையா கர்த்தர் கொண்டு போக வல்லவராரு. இந்த கோட்பாடு வந்து ஆபிரகாம் துறவை தோண்டி மூடிட்டான். ஆனா ஈசாக்கு அதை மீண்டும் தோண்டினான். ஈசாக்கு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது ஈசாக்கு ஆபிரகாம் போலவே துறவுகளை தோண்டணும்னு தெரியுது. அங்க ஊற்றுக்கள் புறப்பட ஆரம்பிக்குது, பஞ்சங்கள் ஒழியுது, எதிரிகள் புறப்பட்டு வந்தா கூட ஓடி போறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வழிவாசல உண்டு பண்ணணும். இந்த காணிக்க தசம்பாகன்றது என்னன்னா, இது உங்களோட நிக்கிறது அல்ல, இது உங்க தலைமுறையா கர்த்தர் கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்பாடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உலகத்துல இயற்கையின் கோட்பாடுகள் முழுவதும் நம்மோட சுதந்திரமா மாறணும். அது இதுதான் வழியா தேவன் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. நான் இன்னொரு வாசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலப்படுத்துவார். அவரே சொல்றார். அடுத்து, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனம்லாம் கண்டு உனக்கு. இதெல்லாம் எப்படி பூமியில நடக்கிற காரியம் சொல்லுங்க? பூமியில நடக்கிற காரியம். பூமியில எனக்கு அவர் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு பூமியில இருக்கணும், எப்படி எனக்கு பயப்படுவான்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் கிட்ட ஆக்டிவேட் ஆகணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில. அப்ப இயற்கையின் கோட்பாடுகளுக்கு மேலாக ஏதோ ஒண்ணு என்கிட்ட ஆக்டிவேட் ஆகணும். அவர் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது பூமியில் ஜனங்களும் எனக்கு கண்டு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் சொல்றது விளங்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்லை, அதெல்லாம் வேற, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே. அதனாலதான் நமக்கு அவர் நாமத்தை குறிச்சு தரிக்கப்பட்டிருக்குதுன்றது பை. ஆனா அதை பார்த்து யாரும் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேன்றான். மாற நம்ம மற்றவங்களை பார்த்து பயப்படணும். கரெக்டா இல்லைங்களா? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். மாறாது. சில கோட்பாடை மாற்றவே முடியாது. வாசிக்கலாம் பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று 11. சொல்லுங்க, கொடுப்பேன் என்று. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன் கர்ப்பத்தின் கனி. சொல்லுங்க, கர்ப்பத்தின் கனி. பாருங்க எங்கெங்க கொண்டு போறாரு பாருங்க. அத கர்ப்பத்தின் கனி உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாமே உலகத்துல நான் பெருகிறதுக்காக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். அப்ப இதுல என்ன? இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகள், இயற்கையின் கோட்பாடுகள், ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்து கொள்றதுக்காக தான் அந்த வழி. அதான் ஆவிக்குரிய கோட்பாடு. அப்போ இந்த காணிக்க தசம்பாகம் என்ன? அவர் மேல் நான் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறேன்ற ஒரு அடையாளத்துக்கு பிறகு அந்த காணிக்கை. ஏமே இல்லைங்களா? கல்யாணம் பண்ணியாச்சு, சோறு போறது யார் மேல உள்ள கடமை? இப்ப நம்ம கேட்கறாங்க, நான் உனக்கு சோறு போட்டே ஆகணுமா? சொல்லுங்க.
நான் ஏன் உனக்கு சோறு பண்ணும்? உங்க அப்பனே மாசம் மாசம் அரிசி அமைக்க சொல்லு. ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா வீட்டுக்காரங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மாமனார் இருந்தா சொல்லுங்க நல்லா இருக்கு. நீ சாவர ஏறி உங்க அப்பாவை டெபாசிட் பண்ணி வைக்க சொல்லு. வருஷம் வருஷம் அவர் டெஸ் இல்ல இல்ல, இது மாறாது. இது பாருங்க, யோசித்து பாருங்க. இப்போ அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, அவங்க என்ன சோறு போடுவேன்னு என்ன பண்றாங்க, இதனால கஞ்சி ஊத்துவான், துணி வாங்கி கொடுப்பான், மான மரியாதையை வச்சுப்பான், 4 பேருக்கு முன்னாடி என்ன கௌரவமா காப்பாத்துவான், இவனை நம்பலாம். அவங்க விசுவாசிக்கிறத இப்ப நான் செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? அவங்க விசுவாசிச்சு அந்த அர்ப்பணிப்பு என்கிட்ட கொடுக்கும் போது அந்த அர்ப்பணிப்பு என்ன பண்ணுது, பல மடங்கு மீண்டும் ரிட்டர்ன் வருது. அவங்க அப்பா வச்சிருந்ததை விட நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது உண்மை மாறிடும், அப்படியே மாறிடும். அவங்க அப்பா ஒரு சாதாரணமா காமிச்சிருப்பார், அவரோட ஒரு ஸ்டெப் மேல காட்டுவோம். அவங்க அப்பா பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு நம்ம பிளைட்லயே கூட்டிட்டு போய் காட்டுவோம். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு விசுவாசத்தை எப்படின்னா ஒரு ஆக்ஷன்ல தான் என்னால காட்ட முடியும். இப்ப நான் அவரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்ன பெரிய ஆளாக்குறார், அவர் இயற்கையின் கோட்பாடுகள் எல்லாம் என் மேல பழிக்க போகுது. எப்படி அதை ஜெயிக்கிறேன்? இந்த ஆவிக்குரிய கோட்பாடு எடுக்கிறேன். எந்த கோட்பாடு? அந்த இயற்கையின் கோட்பாட்டுகளுக்கு மேல வேலை செய்யக்கூடிய அதே பிரமாணம், காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் ஆலயத்துக்குள்ளாக கொண்டு வா. உள்ள வந்த உடனே என்ன பண்ணுது, இந்த கோட்பாட்டினால் வரக்கூடிய எல்லா தடைகளும் ஒண்ணுமில்லாம போதாங்க. இப்ப நான் பெருகிறேன், களஞ்சியம் நிரம்புது, நான் வாழாகாம தலையாகிறேன், கீழாகாமல் மேலாகிறேன். இப்ப எனக்கு நிறைய கடன் பிரச்சனை, அழுத்தம், நெருக்கம், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுது, நான் கொடுக்க கொடுக்க விதைக்க 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 இது பெருகி இது நசுங்கி போகுது. நாளடைவில் இது பெருகி இது ஒண்ணுமில்லாமல் போகுது. நாளடைவில் இது பெருகி பெருகி நான் அநேகருக்கு கொடுக்கிறவனா மாறிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதை விட்டுட்டோம்னா இது நம்மளை நசுக்கிடுது. இது காலம் ஃபுல்லா நம்மளை போட்டு வேதனைப்படுத்துது பாரு. அங்கதான் சிறையிருப்பு வருது. அதனாலதான் அங்க அந்த செப்பனியால சொல்றாரு, தளராத எருசலேமே பயப்படாத, உன் கைகள் பலப்படுத்தப்படுன்றாரு. என்ன பண்றாரு? பலப்படுத்தும், செஞ்சு காமிக்கிறேன், யோசிக்காத. திருப்பவும் கொண்டு வராரு. எங்க கொண்டு வர்றாருன்னா அதே பிரின்சிபல், அதே கோட்பாட்டுக்கிட்ட என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். அடுத்து திரும்ப வருது பாருங்க, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலக வானத்தை திறப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ எப்போ எப்போ பாருங்க, இது நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கடன் வாங்கிறதுனால நம்ம ஆசீர்வாதத்தில் இல்ல இல்ல, அது ஒரு தரம். என்ன சொல்றாரு பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், சொல்லுங்க ஏற்ற காலம், அந்த காலத்துக்காக தான் உங்களை கைட் பண்ணிருக்கிறேன். ஒரு காலம் வரும், சொல்லுங்க ஒரு காலம் வரும், பேங்கே நம்ம கடன் கொடுக்குறா இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? ஒரு காலம் வரும், ரோடு ஃபுல்லா நம்மளே போடுவோம். நான் செஞ்சு காமிச்சேன், சாம்பிளுக்கு இந்த ரோடை நான் போட்டேன், நான் செஞ்சு காமிச்சேன். யார்ட்டையும் நான் போய் கையெந்தில் யார்ட்டையும் போய் நிக்கல, ரோடு போடணும் கேட்டாங்க, ஓகே போட்டுரு, பிரச்சனையே கிடையாது, ரோடு போட்டு காமிச்சிட்டேன். ஒரு காலம் வரும், பிரிட்ஜு கட்டணும் நம்மளே கட்டி காட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும் நம்மளே கட்டி காட்டணும். கவர்மெண்டே இல்லைங்க, நாங்க தான் கவர்மெண்ட். நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேர் விளங்குது? பெரிய ஸ்கூல் கட்டணும். அப்படியா? எத்தனை ஸ்கூல் கட்டணும்? 5 ஸ்கூல், 10 கட்டுங்க, பிரச்சனை கிடையாது. உங்க 10 ஊர்ல கட்டிட்டு வாங்கல. பெரிய காலேஜ் கட்டணும், எல்லா பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா ஃப்ரீ ஃபீஸ். அவ்வளவுதான். இந்தியாவில் படிக்கிற மொத்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு மனுஷன் எழுந்து நின்று ஃபீஸ் கட்டக்கூடிய அளவு கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. ஏற்ற காலம். இப்ப பாருங்க, நாம துறவை இப்போ தோண்டி உடனே டிப்ரெஸ் ஆகி விட்டுருல, இனிமே துறவை தோன்றதை விட்டுருங்க. வேணாம், இதெல்லாம் போட்டு போட்டு நந்து போச்சா, அப்படியே மாறி போச்சா, அப்படியே பெருசா ஆயிட்டுமா, பெருசா ஆயினே இருக்கிறோம். சொல்லுங்க, பெருசா ஆயினே இருக்கிறோம். ஒரு காலம் வரும் பாருங்க. சொல்லுங்க ஏற்ற காலத்தில். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க அது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே, சொல்லுங்க என் தேசத்திலே மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலக வானத்தை திறப்பார். அப்ப சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த ஏற்ற காலம் வரும், அப்ப வானம் எனக்கு திறக்கும், நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக கடன் கொடுக்கணும் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதே பாருங்க, ஒரு துறவை தோண்டின உடனே ஈசாக்கு அப்படியே தேசத்துல பெருவான்னு சொல்லல. 2வது துறவை தோண்டின உடனே தேசத்துல பெருவான்னு சொல்ல, போயினே இருக்கிறார் கண்டினியூ. 3வது துறவுக்கு வரார். அப்பதான் நாம் தேசத்தில் பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம்
உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரகபோத் என்று பெயரிட்டான். இப்ப நம்ம தேசத்துல பெருகணும். நான் சொல்றேன், நான் ஸ்டாப்பா இதை செஞ்சுட்டாரு. வேற கர்த்தர்ட்ட பேசுங்க, கர்த்தர்ட்ட உங்க ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுதான் எனக்கு வழியா, இதான் உண்மையா, இதான் சத்தியமா, இதை நான் பெருகிறதுக்கு இதான் வாசலாம் கேட்டு பாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைய அந்த உறுதி, அந்த நிச்சயமா, அந்த வெளிச்சத்தை, அந்த வெளிப்பாடையும் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. நீங்க ஜெயிக்கிறத அல்லது நீங்க செழிக்கிறத எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது, எந்த இயற்கையின் கோட்பாடுகளையும் தடுக்க முடியாது, யாருமே உங்களை கீழே தள்ளவே முடியாது. நீங்க செழிப்பது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பெருகலாமா? அழுத்தம் இருக்குதா? என்னன்னு போட்டு விடுங்களேன். என்ன பெரிய கமிட்மெண்ட் பெருசா? ஒரு காலத்துல அப்படியே மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் பார்த்துக்கலாம், அவனுக்கு என்ன பெருசாயிடும். சொல்லுங்க, ஏற்ற காலம் ரொம்ப சமீபமா இருக்குது. பக்கத்துல பசங்க சுதந்திராதீங்க சொல்லுங்க, சுதந்திராதீங்க. எப்பவுமே நம்ம ஆட்கள் அதான் பாருங்க, கிட்ட போய் தான் அப்படியே விட்டுருவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாவீது. அப்னேரே அறிவில்லாமல் மறித்துட்டாயே. அடைக்கல பட்டணத்துக்கு அவனுங்க கொஞ்சம் தாங்க, இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். ஒரு ஸ்டெப் வச்சுதான் அடைக்கல பணத்துக்குள்ள போயிட்டு இருப்பான். உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். யோவாப் அவனை கொண்டு இருக்க மாட்டான். தாவீதுடைய தளபதி தான் யோவாப். அப்னேர் சவுலுடைய தளபதி. வேதத்தெல்லாம் படிக்கணும் பாருங்க. இவன் சொல்லும் போது அந்த அடைக்கல பட்டணத்துக்கு பின்னாடி இப்படி போயிட்டு இருந்தானா, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு இருந்தானா அப்னேர் பழிச்சிட்டு இருப்பான். அதுக்குள்ள யோவாப் அவனை குத்திடுவான் பாருங்க. அதுல தாவீது கதறுவான், அப்னேரே அறிவில்லாமல் வடிச்சிட்டேயா. ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிருந்தா நீ அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டு இருப்பே. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, பெரிய ஆளாக போறீங்க பாருங்க. விசுவாசிக்கிறீங்க, சுதந்திராதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கள்ள போதனையை கேட்காதீங்க, தசம்பாகத்தை குறிச்சுக்கு வருகிற தவறான உபதேசங்களை நிராகரிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்களை கர்த்தர் ஏற்ற காலத்துல பெரிய ஆளாகி காமிக்கிறார். வான திறக்கும், அந்த நாள் வரும். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற நாள் அதி சீக்கிரத்துல உங்க சரித்திரத்துல கர்த்தர் எழுப்ப போறாரு. எத்தனை விசுவாசி? அதை நான் நம்புறேன். கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. இங்கதான் சொல்றேன், தளராதீங்க. அதனாலதான் அந்த வார்த்தை இருக்கு, சீயோனே தளராதே, எருசலேமே பயப்படாதே, கர்த்தர் உன்மேல் கம்பீரமாய் அன்பாய் அவர் களி கூற வருகிறார். அல்லேலூயா. மாறும் சொல்லுங்க எல்லாமா. அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் பாருங்க, நம்ம யோசிக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதே உட்காந்து நகத்தை கட்சி துப்பி, ஃபேனை பார்த்து முடி கொட்டி, மற்றவனை பீறி பிராண்டி எட்டி வச்சு, பொழுது விடிஞ்சு பொழுது போத முறுமுறுத்து யாரும் மாற்ற முடியாது. இதெல்லாம் இதை மாற்றணும்னு நினச்சா ஒருத்தர் தான், உங்களை படைத்த தெய்வன் ஒருத்தரால தான் முடியும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், யாரும் உங்களை தடுக்கவே, ஒரு வழியாக வரவே. இப்போ உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்க, வரும்போது ஒரு வழியாக தான் வரான், போகும்போது தலை தெறிக்க ஓடுறான்னு அர்த்தம். 7 வழியாக ஓடுறதுன்னு என்ன நினைக்கிறீங்க? தலை தெறிக்க ஓடுறது. எந்த பக்கம் வழி கிடைக்குமோ, எதுக்கடா இவங்கிட்ட பிரச்சனைன்னு என்ன பண்ற, தலை தெறிக்க ஓடி போறது. 7 வழியை கர்த்தர் திறக்கிறார். ஒரு வழியா உள்ள வந்துட்ட, மரியாதையா சொல்ற, தலை தெறிக்க ஓடி போயிடுங்க அப்படின்னு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சொல்லுங்க, நான் செழிப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சொல்லுங்க, நான் முன்னேறுவேன். சொல்லுங்க, என் கடன் தீரும். சொல்லுங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. சொல்லுங்க, பெரிய மாற்றங்களை பார்ப்பேன். சொல்லுங்க, இயற்கையின் கோட்பாடுகள், ஆவிக்குரிய கோட்பாடுகளோட வளமையாய் செழுமையாய் நான் பெருகுவேன். என் பெருக்கத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. என் வளமையை ஒருத்தராலையும் திருட முடியாது. எனக்கு விரோதமாய் எழும்பும், ஆனா ஓடிப்போம். கரங்களை தட்டு தேவனை மகிழ்வோம். ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி வாய்கள் தந்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம் எல்லாரும். ஓ துதிக்கிறோம். கலங்காதீங்க. சில நேரத்தில் நடக்காதது மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் நம்ம தோண்டின துறவுகளை எல்லாரும் தூர்த்து போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் மீண்டும் கர்த்தர் நமக்காக அந்த துறவுகளில் நீரூற்றை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பெருகும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. ஓ மக நன்றி ராஜா, நன்றி. எல்லா கரங்களும் ஏற்றி சோதரம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்று கலங்கின எனக்காக இறங்கி வந்து. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். காயப்பட்டு நின்றே, கண்ணீரில் சென்றே, கலங்கின எனக்காக இறங்கி வந்து உடன்படிக்கை
என்னோடு செய்து இழந்திட்ட யாவும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவும் திரும்ப தந்தி காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் கலக்கிடு எனக்காக இறக்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலக்கிடு எனக்காக இறக்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி எல்லோரே 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 உம்மை துதிப்பேன். நன்றி சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் கண்ணீர் சிந்தின நாட்களை விட நீங்க கலிகூற நாட்கள் அதிகமா இருக்கும். நீங்க கடன் கட்டின நாட்களை விட நீங்க அநேகர் கடன் கொடுக்கிற நாட்கள் அதிகமா இருக்கும். நீங்க வட்டி கட்டின நாட்களை விட உங்களுடைய செழிப்பு அதிகமா இருக்கும். உங்க பாரங்கள் நீங்கும், உங்களுடைய எல்லா வறுமை நீங்கும், உங்க பிரச்சனைகள் நீங்கும், உங்க அழுத்தங்கள் நீங்கும். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட வல்லவரா இருக்கிறார். கைகளை தளர விடாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை செழிக்கும்படி வழிவாசல்களை திறப்பார். உங்களுக்காக அநேக அற்புதங்களை செய்வார். தயவுனால உங்களை உயர்த்தி மேலோங்கி கொண்டு செல்ல அவர் வல்லவரா இருக்கிறார். ஓ நன்றி நன்றி ராஜா. இங்க வந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும், பெருகட்டும் கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில் நீர் வைத்த நோக்கங்கள் நிறைவேறட்டும். ஒரு நாள் வருவாங்க கர்த்தாவே, நீ கேட்ட வார்த்தையின் பிரகாரம் தேசத்துக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும், வாழ வைக்கிறவளாய் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும், மகிமை உள்ளவளா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திகழட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் மீண்டும் மீண்டும் சதா காலம் உத்தரம் இருப்பதாக. ஆமென். கரங்களை நான் கரங்களை நானும் நல்லவர் சார்பவாழ்வர் என்று வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சார்பவாழ்வர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார், உமக்கப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார். கரங்களை உற்சாகத்தோடு கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.